நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் நாம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை, நம் வாழ்வின் மெசியாவை, மீட்பரை, இறைமகனை நேரடியாக நம்முடைய கண்களினால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் பொழியப்படுகிற இறை அருள், கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல். எனவே இந்த நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். வாழும் கடவுளான இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகிறார். இந்த அற்புதமான ஆசீர்வாத ஆராதனையின் வழியாக வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்காக சிறப்பாக நாம் இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆம், வேலைக்காக சென்றிருக்கிறவர்கள், தங்களுடைய படிப்பு நிமித்தமாக வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிறவர்கள், இன்னும் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு சிதறுண்டு போனவர்கள், குடும்ப சூழ்நிலைக்காக, பொருளாதார தேவைகளுக்காக வெளிநாடுகளில் வாழ்கின்ற நம்முடைய உற்றார் உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற வேளையில், ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நலனை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நம் மத்தியில் பிரசன்னமாகின்ற உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், ஆராதனை செய்வோமாக. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நமக்கு விடுதலை கொடுக்கின்ற தெய்வம், நம்மை குணப்படுத்துகின்ற தெய்வம், நம்மை காண்பவர், நம்மை காப்பவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஜெபிப்போம், ஆராதனை செய்து ஆண்டவரை துதிப்போம். அவரது வல்லமைக்காக, இறை ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம்,
காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்தேன். என் ஆண்டவரே, என் குறையை பாரும், என் பாவ வாழ்க்கையை பாரும். இதோ என்னுடைய ஊதாரித்தனத்தை நீர் பாரும் அப்பா. என் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், என் குடும்பத்தின் தேவையை நிறைவு செய்யாமல், இதோ தாந்தோணித்தனமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்வை மாற்றுவீராக. என் வாழ்விலே புதிய நம்பிக்கையை ஊட்டுவீராக. என் குடும்பத்திற்காக, என் உற்றார் உறவுகளுக்காக, என் நண்பர்களுக்காக, நான் சந்திக்கின்ற மனிதர்களுக்காக ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் வாழ எனக்கு இந்த நாளிலே நீர் கிருபையை பொழிவீராக என்று சொல்லி பாடி செபிப்போமாக. விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் என் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வல்லமை உள்ள தெய்வம், அற்புத அதிசயங்களை நம் வாழ்விலே செய்கின்ற தெய்வம், நாம் மாசற்ற வாழ்க்கை வாழும்போது பேறு பெற்ற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று வாழ்த்துகின்ற இதயம், நமக்காக என்றும் பரிந்து பேச தன்னுடைய தாயையே தந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக தன் உயிரையே சிலுவையில் கையளித்தார். இந்த ஆண்டவரை நாம் பாடி செபிப்போமாக. வல்லமை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வல்லமை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் மாசற்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் பரிந்து பேசும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நமக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் தன்னையே தந்த தெய்வம், சாந்தமான செம்மறியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம், நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர்த்தவர், நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வத்தின் முன்பாக இதோ வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற, படித்துக் கொண்டிருக்கின்ற, வாழ்கின்ற நம் உடன் பிறப்புகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக சிறப்பாக இவ்வேளையிலே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போமாக. பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக மரித்தவரே ஆராதிக்கின்றோம் உயிர்த்த இயேசு ராஜாவே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம்.
அன்பு உள்ளங்களே, வெளிநாடுகளிலே நம் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காக சென்றிருக்கிறவர்கள் உண்டு. நன்றாக படித்து வாழ்விலே உயர வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு சென்றிருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் கூட தாங்கள் வாழ்கிற நாடுகளிலே அமைதி இல்லையே, நிம்மதி இல்லையே, சண்டை சச்சரவுகளும் போர்களும் இருக்கிறதே, எங்களுடைய பிள்ளைகளை, கணவனை, மனைவியை கொள்கிறார்களே என்கிற அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் தங்களுடைய நாடுகளை விட்டு பல்வேறு நாடுகளுக்கு சிதறுண்டு போனவர்கள் உண்டு. அடைக்கலமாக தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக சென்றிருக்கிறவர்கள் உண்டு. கடன் தொல்லைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். இதோ என் குடும்பத்தை வாழ்விலே உயர்த்த வேண்டும், நன்னிலைக்கு கொணர வேண்டும் என்கிற ஆவலிலே சென்றிருக்கலாம். குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் நிறைவேற சென்றிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அன்பு உள்ளங்களே, நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவுகளை பிரிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நண்பர்களை பிரிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை பல நேரங்களில் பிரிந்திருக்கலாம். உங்களுடைய நாட்டை விட்டு சென்றிருக்கலாம், உங்களுடைய மொழியை விட்டு சென்றிருக்கலாம். இதோ இந்த வேளையிலும் கூட மன ஆறுதலுக்காக, தேறுதலுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களோடு இணைந்து நீங்கள் கரம் கோர்க்கும் போது இறைவன் நமக்கு வலுவூட்டுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார் என்கிற உணர்வோடு நாம் செபிப்போம். ரூத்து புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நாட்டிலே பஞ்சம் உண்டாகிறது, அதாவது நாட்டிலே பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தின் போது தன்னையும் தன் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் காப்பதற்காக எலிமெலேக்கு என்கிற ஒருவர் இவர்களை எல்லாரையும் கூட்டுக்கொண்டு வேறொரு நாட்டிற்கு போகிறார். இறைவார்த்தை சொல்கிறது, நாட்டில் பஞ்சம் உண்டானது. பெத்லகேம் ஊரைச் சேர்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தன் மனைவி, மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். எலிமெலேக்கு என்கிற அவர் தன்னுடைய மனைவி நகோமியோடு, தன்னுடைய பிள்ளைகள் இருவரோடு மக்லோன், கிலியோன் இவர்களை அழைத்து கொண்டு பிழைப்பதற்காக போவதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிழைப்பு தேடி தன்னுடைய குடும்பத்தோடு வெளிநாடுகளில் வாழ்கிறவர்கள் உண்டு. தன்னுடைய பிழைப்பிற்காக நாட்டை விட்டு, மொழியை விட்டு வேறு வழியின்றி வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர உறவுகள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல கடினமான வேலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், உறவுகளை பிரிந்த சோகங்கள் இருக்கலாம். அதையே அவருடைய வாழ்க்கை எடுத்து கூறுகிறது. ஆனாலும் கூட கடவுளின் மீது கொண்டிருக்கிற உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவர்கள் வாழ்கிறார்கள், நன்றாகவே வாழ்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக மாறுகிறது என்பதை இறைவார்த்தை இன்னும் அதிகமாக ஆழப்பட சொல்லுகிறது. வெளிநாட்டில் வாழ்கிற என் சகோதர உறவுகளுக்கு, என் பாசத்திற்குரியவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறேன். நற்கருணைநாதர் முன்பாக, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். மீண்டும் சொல்லுகிறேன், நான் கடவுள் இவ்வாறு பேசுகிறார் தன்னுடைய உறவுகளோடு. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். மிக பெரும் நற்செய்தி, மிக பெரும் ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 13-14 இறைவார்த்தைகள்.
எப்படியோ இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு சென்று எகிப்திலே வாழ்கிறார்கள், அங்கே அடிமைகளாகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் தப்பி வருவதற்கு வேறு வழியின்றி அப்படியே அவர்கள் மிக கடினமான உழைப்பாலும் அந்த இடத்தில் துன்புறுத்தல்களினாலும் வேதனைகளினாலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு விடுதலையை தாரும், எங்களுக்கு மீட்பை தாரும் என்று ஜெபிப்பதை காணுகிறோம். இறைவார்த்தை பாருங்க, எகிப்தியர் இஸ்ராயல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பல வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்களுடைய நிலைமை இதுவாக கூட இருக்கலாம். ஏதோ பிழைப்பதற்காக சென்றிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக சென்றிருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் கூட அன்பு உள்ளங்களே, நீங்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கிறதே, அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாத துயரங்கள். பலர் என்னிடத்திலே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும்போது, ஃபாதர், இந்த இடத்திலே நாங்கள் உற்றார் உறவுகளை பிரிந்து, எங்களுடைய நண்பர்களை பிரிந்து தனிமையிலே இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். நாங்கள் எப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை சந்திப்போம், என்னுடைய கணவனை மனைவியை சந்திப்போம் என்கிற ஏக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்திலே 2-3 வருடங்களுக்காக இந்த வருடங்களில் வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை, எங்களுடைய குடும்பத்தினருடைய உற்றார் உறவுகளை சந்திக்க முடியவில்லை. மிகுந்த துயரத்திலே தனிமையிலே வாடி கிடக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள் ஃபாதர், எங்களுக்காக மன்றாடுங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க. அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் மேன்மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தவர்கள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, சொந்த நாடு, சொந்த ஊர், சொந்த மக்கள், சொந்த மொழி, உறவுகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனிமையிலே இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு இறைவன் தான் ஆறுதல். இந்த இறைவன் மட்டுமே அவர்களுக்கு தேறுதல். அவர்தான் அவர்களுடைய நம்பிக்கையும் கூட. தந்தையை, தாயை, பிள்ளையை, மனைவியை, கணவனை, உடன் பிறந்தவர்களை பல நேரங்களில் பிரிந்திருக்கிறார்கள். இது நிரந்தரமான பிரிவு இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் நிச்சயமாக நீ இவர்களோடு கரம் கோர்ப்பாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய். மீண்டும் உடைய குடும்பத்தில் அன்பு பெருகும், மகிழ்ச்சி பெருகும், நம்பிக்கை உண்டாகும். இந்த கடவுள் நிச்சயம் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எனவே அன்பு உள்ளங்களே, குப்பையான எண்ணெய் கோபுரத்தில் வைத்தீரே என்கிற இந்த பாடலை பாடி ஜெபிக்கும் போது ஒவ்வொருவருடைய நிலையை உணர்ந்து நாம் சிறப்பாக பாடி ஜெபிப்போமாக. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. தனிமையில் வாழ்கிற அவர்களுக்கு ஆறுதல் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லும்போது, கலங்கி நிற்கும் போது, கண்ணீரில் இருக்கும்போது, சோர்ந்து போகும்போது, சோகத்தோடு வாழும்போது ஆறுதலாய் தேறுதலாய் இந்த ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வினை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்வோம். அன்பு உள்ளங்களே,
கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சொந்து போயிருந்தேனப்பா என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சொந்து போயிருந்தேனப்பா என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. பல நிலைகளில் தனிமையில் நாம் இருக்கும்போது அநாதைகளைப் போல உணர்வோம். நமக்கென்று அப்பா உண்டு, அம்மா உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆனால் தனிமையில் நாம் இருக்கிறோமே, அநாதையைப் போல உணர்கிறோமே. தாகத்தால் தவிக்கின்ற ஒரு மானிடரை போன்று உறவுக்காய், பாசத்திற்காய், அன்பிற்காய், இரக்கத்திற்காய், மன்னிப்பிற்காய் ஏங்குகின்ற இதயங்கள் உண்டு. எனவே இறைவன் தன்னுடைய ஜீவ ஊற்றினால், ஜீவ தண்ணீரினால் நமக்கு வாழ்வு கொடுக்க, அந்த தாகத்தை அவர் தீர்க்கும்படியாக கடவுளிடத்திலே வேண்டி நாம் ஜெபிக்கலாம். தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவ தண்ணீர் தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவ தண்ணீர் தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. அன்பார்ந்தவர்களே, நாம் சோகமாக இருக்கக்கூடாது. பாடல் என்னவோ ஆழ்ந்த சோகத்தில் நம்மை ஆழ்த்துவது போன்று இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் திகைய வேண்டும்? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் முன்பாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு, துணிவோடு இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 146. ஆண்டவர் அயல் நாட்டினரில் வாழ்கின்றவர்களை பாதுகாக்கின்றார் என்று நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடு. என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை நான் புகழ்ந்து பாடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அவர் அன்பு கொண்டுள்ளார்.
ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். ஆண்டவருடைய இந்த மாட்சியில் நாமும் மகிமையுடன் பங்கேற்க மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களை பாதுகாக்கின்றார். நோய் நொடிகள் எதுவும் உங்களை அணுகாமல் அவருடைய புடைசூழ்ந்த பாதுகாப்பு என்றென்றும் உறுதுணையாக இருக்கின்றது. அவரே நம்மை வழிநடத்துகின்றார், நம் தேவைகளை நிறைவு செய்கின்றார் என்கிற உணர்வோடு ஆண்டவருடைய தூய இருதயத்திற்கு இன்னும் அதிகமாய் மகிமை சேர்க்கும் வண்ணமாக திரு இருதய ஆண்டவரே என்கிற பாடலை பாடிச் செபிப்போம். திரு இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே. நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே. புது இதயம் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே. புது இதயமும் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். திரு இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துரம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.